நம்ம ஆல்ரெடி வந்து சிங்க் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணி டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது சர்வர்ல போடுற என்ட்ரிஸ் வந்து கிளைண்ட் சிஸ்டத்துக்கு போகும். அதே மாதிரி கிளைண்ட் சிஸ்டத்துல போடுற என்ட்ரிஸ் வந்து சர்வர் சிஸ்டத்துக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இயர் ஸ்டார்டிங் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பழைய டேட்டாஸ்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்பிளிட் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி டேட்டா ஸ்பிளிட் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில டேட்டாஸ் வந்து சிங்க் ஆகலை அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்கும். ஸோ அந்த இஷ்யூவை தான் நம்ம எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ஸ்பிளிட் நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட சர்வர் சிஸ்டத்துலயும் சரி, நம்மளோட கிளைண்ட் சிஸ்டத்துலயும் சரி, அதாவது பிரான்ச்சஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட டேட்டாஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா ஸ்பிளிட் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, சர்வர் சிஸ்டத்தை வந்து இப்போ நான் டேட்டா ஸ்பிளிட் பண்றேன். ஸோ டேட்டா ஸ்பிளிட் ஃபர்ஸ்ட் வெரிஃபை டேட்டா கொடுத்துருங்க. ஸோ நோ எரர்ஸ் ஃபவுண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட். ஸோ ஸ்பிளிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1/4/26 நம்ம பண்ணுறோம். ஸோ இன்டூ 2 கம்பெனிஸாக நான் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஸ்பிட்டிங் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஸ்பிட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சிங்க் ரூலில் வந்து நம்ம சம் சேஞ்சஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வர் டேட்டா வந்து ஸ்பிளிட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து இது வந்து ஹோல் டேட்டா 25-26 டேட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25-26ஓடது. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 26-27ஓடது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வரோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு சேஞ்சஸ் ஆயிடுது. ஸோ அதனால கம்பெனியில் போயிட்டு ஆல்டரில் போயிட்டு நான் நேம் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் பண்ணிடுறேன். சேம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 26-27க்கும் நான் நேம் சேஞ்சஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா சர்வருக்கு பழைய டேட்டா 25-26, அதே மாதிரி 26-27க்கும் நான் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிட்டேன். இப்போ சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் சிஸ்டத்தையும் வந்து நம்ம வந்து ஸ்பிட் பண்ணிடலாம். ஒன் ஃபோர் 26லேருந்து நான் ஸ்பிட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சர்வர் சிஸ்டத்துலேயும் டேட்டா ஸ்பிட் பண்ணணும். நம்மளோட பிரான்ச்சஸில் வந்து இருக்கும் டேட்டாஸ் கிளைண்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டேட்டாஸ்லையும் வந்து நம்ம ஸ்பிட் பண்ணிடணும். ஸோ அப்படின்னா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25-26 அந்த இயர் டேட்டாஸ் வந்து தனியாக வந்துடும். 26-27ஓட டேட்டாஸ் வந்து நமக்கு தனியாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம அந்த 26-27 தனியாக வந்திருக்க டேட்டாவை தான் வந்து என்ன பண்ணுறோம்னா சிங்க் ரூலில் வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறோம். ஸோ கிளைண்ட் சிஸ்டத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன்னா அதே மாதிரி நேம் சேஞ்சஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 26-27 கிளைண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 26-27 சர்வர். இந்த ரெண்டு டேட்டா மட்டும் இப்போதைக்கு நம்ம போதும். ஸோ இந்த ரெண்டு டேட்டாவில் தான் வந்து நம்ம சிங்க் வந்து ரூல் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம்.
ஸோ அதனால நான் தனியாக வந்து இந்த டேட்டா வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ண டேட்டாஸ் மட்டும் இப்போ நான் டேட்டா பார்த்து கொடுத்து கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் டேட்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்வரோட டேட்டா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிளைண்ட் டேட்டா வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ரூல் எல்லாமே வந்து இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட பழைய டேட்டாஸ்லேயே வந்து ரூல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ரூல் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளைண்ட் ரூலுக்கு மட்டும் போயிட்டு ஆல்டரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூல் எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நேம் ஆன் சர்வர் அந்த கம்பெனி நேம் மட்டும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணனால நேம் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கும். ஸோ ஆனால் இங்க வந்து நம்ம என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்னா சர்வரோட நேமை தான் வந்து நம்ம இங்க கொடுக்கணும். ஸோ அதனால சர்வரோடது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் சர்வர் ஓப்பன் பண்றேன். ஸோ சர்வர் ஓப்பன் பண்ணிட்டு இதை போயிட்டு ஆல்டர்ல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா கம்பெனி நேமை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் சிஸ்டத்துல ஆல் சிங்க் ஆப்ஷன் கிளைண்ட் ரூல் ஆல்டர். ஸோ இதுல போயிட்டு கம்பெனி நேம் மட்டும் சர்வரோட நேமை வந்து இங்க சேஞ்சஸ் பண்ணிடுறேன். சேம் அதே மாதிரி டிரான்சாக்ஷன் இன்ட்ரடியூஸ் சேஞ்சஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் கம்பெனி நேம் மட்டும் நம்ம சேஞ்சஸ் பண்ணா போதும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஆல்டர் இங்க நேம் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி ஆன்லைன் ஆக்சஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம நேம் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதுலயும் வந்து நம்ம நேம் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஆல்டர் கம்பெனில போயிட்டு ஆன்லைன் ஆக்சஸ் அதுல வந்து நேம் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நேமை மட்டும் ஆன்லைன் ஆக்சஸ்ல வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு அதே மாதிரி கிளைண்ட் சிஸ்டத்துல இருக்கிற சிங்க் ரூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேமா சர்வரோட நேமை வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்க சிங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் சிங்க் வந்து உங்களுக்கு சர்வர்ல இருந்து கிளைண்ட்டுக்கும் சிங்க் ஆகும். அதே மாதிரி கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கும் உங்களுக்கு சிங்க் ஆகும் என்ட்ரிஸ் எல்லாமே. ஸோ கிளைண்ட்ல போயிட்டு சின்க்ரோனைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.